பிரபல பாதாள உலக புள்ளி பஸ் லலித் வெளிநாட்டில் கைது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி. அடுத்து நடக்க இருப்பது என்ன? பரபரப்பாகும் இலங்கை. சரத் பொன்சேகா வசமுள்ள முக்கிய குரல் பதிவு. சவால் விடும் நாமல். சிறுமி ஒருவருக்கு போலீஸ் அதிகாரி செய்த மோசமான செயல். கோட்டபாய தொடர்பில் மீண்டும் சர்ச்சை. பாடசாலை ஒன்றில் மீட்கப்பட்ட T-56 துப்பாக்கி ரவைகள். துபாயை தளமாக கொண்டு நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி அமைப்பை நடத்தி வந்த பஸ் லலித் என்றழைக்கப்படும் பாதாள உலக குழு உறுப்பினரான லலித் கன்னங்கர துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 18ஆம் திகதி ரவிந்து சங்கடி சில்வா எனப்படும் புருமுனா என்பவரால் அங்குள்ள குறுக்கு வீதி பகுதியில் உள்ள கடையொன்றில் மேற்கொள்ளப்பட்ட கொலைக்கு தலைமை தாங்கியவர் இவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. நீண்ட காலமாக இவர் உள்ளூர் வர்த்தகர்களிடம் பணம் பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தவர் எனவும் பாரியளவில் போதைப் பொருள் கடத்தல்காரராகவும் செயற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹேவத் லலித் கன்னங்கர என்பவரின் 4 சகாக்கள் ஹங்வெல்ல போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இஷாரா செவ்வந்தி உள்ளடங்கலாக 5 நபர்கள் நேபாளத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற சுமார் 40 திட்டமிட்ட குற்றவாளிகளுக்கு இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டவர்களுள் இஷாரா செவ்வந்தியும் ஒருவர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேபாளத்தில் வைத்து இஷாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் ஒரு தமிழ்நாட்டவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டில் இதுவரை சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்ட 18 பேர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சரத் பொன்சேகா வசம் குரல் பதிவிருந்தால் அதை அவர் வெளியிடட்டும் என பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார். ராஜபக்ஷக்கள் மீதான பொன்சேகாவின் விவகாரம் மற்றும் காணொளி வெளியிடும் விவகாரம் என்பன தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு சவால் விடுத்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், முன்னரும் அவர் அப்படித்தான், பொன்சேகாவின் இயல்பு அது, குரல் பதிவிருந்தால் அதை அவர் வெளியிடட்டும், அதற்குரிய உரிமை அவருக்கு உள்ளது. கோட்டபாய ராஜபக்ஷ பொன்சேகாவுடன் நம்பி கதைத்திருக்க கூடும். ஆக அதை வெளியிட்டால் தற்போது பொன்சேகாவை நம்புவர்கள் நிலையை எப்படி சொல்வது என்று குறிப்பிட்டுள்ளார். மொனராகலை பேருந்து நிலையத்தில் குடிபோதையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் 10 வயது சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் திகதி போலீஸ் சர்ஜன் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மகியங்கனை பிரதேசத்தை சேர்ந்தவராவர். குடிபோதையில் மற்றும் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டமை, சிறுமியின் மீது பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்தமை தொடர்பில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதன்போது தலா 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 சரீர பிணையில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கதிர்காமம் மெனிக்கங்கைக்கு அருகில் வேறொருவர் கட்டிய கட்டடம் தனக்கு சொந்தமானது என்று சில ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது முகநூல் பக்கத்தின் பதிவில் இந்த கருத்தை அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், கதிர்காமம் மெனிக்கங்கைக்கு அருகில் வேறொருவர் கட்டிய கட்டடம் எனக்கு சொந்தமானது என்று அவ்வப்போது ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டு வருவதை கண்டேன். நேற்று சில தொலைக்காட்சிகளில் வெளியிடப்பட்ட செய்தியில் மேற்படி கட்டடத்தை குறிப்பிடும் போது எனது பெயர் மீண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்படி கட்டடத்தின் உரிமை குறித்து கடந்த காலத்தில் CID விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணை தொடர்பாக நானும் ஒரு அறிக்கையை அளித்தேன். அந்த கட்டடத்துக்கு மின்சார இணைப்பை பெறுவதற்காக G ராஜபக்ஷ என்ற நபரின் பெயரே சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பமாகும். இருந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் முறையான கையொப்பம் இல்லை. இந்த தவறான செய்தி அவ்வப்போது வெளிவருவதாலும் தகவலுக்காகவும் கதிர்காமம் மெனிக்கங்கைக்கு அருகில் உள்ள கட்டடம் எனக்கு சொந்தமானது அல்ல என்பதை நான் உறுதிப்படுத்துகின்றேன். கதிர்காம பகுதியில் எந்த ஒரு கட்டடத்தையும் கட்டுவதிலோ அல்லது பராமரிப்பதிலோ எனக்கு எந்த நோக்கமும் ஆர்வமும் இருந்ததில்லை என்பதையும் கூற விரும்புகின்றேன் என அவர் முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஷசீந்திர ராஜபக்ஷ இணையில் செல்வதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சசீந்திர ராஜபக்ஷ ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். சந்தேக நபரின் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட பிணை மனுவை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த பிணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். சசீந்திர மீது அரசு சொத்து சட்டம் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குற்றச்சாட்டுப்படி மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் கட்டப்பட்டிருந்த அவரது அரசியல் அலுவலகம் அரகலிய போராட்டத்தின் போது தாக்கி அளிக்கப்பட்ட போது அதற்கான நஷ்ட ஈடாக 88,50,000 ரூபாய் சட்டவிரோதமாக பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தலாவ பகுதி பாடசாலை ஒன்றுக்கு அருகில் துப்பாக்கி ரவைகள் மற்றும் வெற்று துப்பாக்கி உரைகள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி குறித்த தோட்டாக்கள் இன்று தலாவ ரத்மல்ஹவே பிரதேசத்தில் முதுநேகம பாடசாலைக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தோட்டாக்கள் தம்புத்தேகம தலைமையக காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு குறித்த ரவைகள் T56 ரக வகையிலான துப்பாக்கிகளில் பயன்படுத்தப்படுபவை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மாத்தளை மாவட்ட நீர்த்த அண்மித்து தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த 3 மாதங்களுக்கு மின்சார கட்டணங்களில் திருத்தம் இருக்காது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இன்று இது தொடர்பான அறிவிப்பை கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தலைவர் KPL சந்திரலால் வெளியிட்டுள்ளார். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 2025 ஆண்டுக்கான 3ஆம் பாதிக்கான மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார சபையின் மறுசீரமைப்பு முறையாக முன்னெடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் மின் கட்டண உயர்வை தடுக்க முடியாது என இலங்கை மின்சார சபை சுயாதீன தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் 3வது மின் கட்டண மாற்றத்தை சார்ந்த கருத்து சேகரிப்பு அமர்வுகளில் சுமார் 500 பேர் தங்களது கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பித்திருந்தனர். இந்த நிலையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இறுதி தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. 2021 மற்றும் 2024 இடையில் அரசாங்கம் இதுவரை 3,902 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாதாள உலக குற்றவாளிகளின் சொத்துக்களை கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல் கண்காணிப்பாளர் உதயகுமார் புட்லர் குறித்த விடயத்தை வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதி 730 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் செயலற்ற நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அந்த சொத்துக்களையும் கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். முடக்கப்பட்ட சொத்துகளில் 354 பவுண்ட் தங்கம், 72 கார்கள், 35 சொகுசு வீடுகள், 37 ஏக்கர் நிலம் மற்றும் 670 மில்லியன் ரொக்கம் ஆகியவை அடங்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.